பிறருடைய மனதை புண்படுத்தும்படியாகவும் சட்டம் ஒழுங்கு கிடக்கூடிய அளவுக்கு தான் பேசுகிறவங்க பதிவிடுறாங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி சீமானும் சரி அவருடைய தம்பிகளும் கொஞ்சம் நாவணக்கம் இருக்கணும். இதை அரசியல் களமா அரசியலாக பார்க்கணுமே தவிர இதை அவியலாக பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். பேசாமல் இருக்கணும்னு நம்ம சொல்லலை, பேசுவோம். ஒரு அரசு என்ன தவறு செய்து அதை சுட்டி காட்டலாம், அந்த அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டலாம், அரசு அதிகாரிகள் செய்த தவறுகளை சுட்டி காட்டலாம். மீறினால் நம்ம நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கலாம். அதை விட்டு தகாத வார்த்தைகளால் பதிவிடுவதும் அதை பொது வழியில் பேசுவதும் ஏன்னா எடுத்தோம் கவுத்தோன்னு பேசக்கூடாது. அவருடைய கட்சி தொண்டர்களை கூட அவர் பேசுவதற்கு அவருக்கு யார் அனுமதி கொடுத்தா சொல்லுங்க? திருமதி காளியம்மாளுடைய வார்த்தைகளை பேசுற ஊடகங்கள் கேட்கும் போது அந்த சொல்றாரு, நான் அதுவும் சொல்லுவேன் வேறையும் சொல்லுவேன்னு சொல்லி அவர் அசிங்கமான வார்த்தைகளை கூட அந்த மாவை பேசினார். இன்றைக்கு எல்லா ஊடகங்களும் இன்றைக்கு அவரை பத்தி போட்டு சிரிக்கும் போது நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஜி காமாட்சி நாயுடு ஐயா தான் அணிஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம். சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய 22 அவங்களுடைய காரியகர்த்தாக்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த வழக்கு பதிவு என்பது? இந்த வழக்கு என்ன காரணத்துக்காக பதிவு செய்யப்பட்டதுன்னு பார்க்கும்போது அது சரியா தான் இருக்கு. ஏன்னா அவங்க பேசுற பேச்சுக்கள் எல்லாமே பதிவுகள் எல்லாமே ரொம்ப துடுக்குத்தனமாகவும் பிறருடைய மனதை புண்படுத்தும்படியாகவும் சட்டம் ஒழுங்கு கிடக்கூடிய அளவுக்கு தான் பேசுறவங்க பதிவிடுறாங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி சீமானும் சரி அவருடைய தம்பிகளும் கொஞ்சம் நாவணக்கம் இருக்கணும். இதை அரசியல் களமா அரசியலாக பார்க்கணுமே தவிர இதை அவியலாக பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் அவங்க அதை கண்டினியூவாக அதை மாதிரி பேசுகிறாங்க. இவர் திரு சீமான் அவர்கள் சவாலே விட்றாரு, முடிஞ்சா என்னை அரெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சவால் விட்றாரு. இதெல்லாம் அதாவது ஒரு அரசியல் தலைவருக்கு இது சரியா அப்படின்னா அது சரியில்லை. தான் பேசுறது எப்படியோ அது மாதிரி தம்பிகளும் பேசுவாங்கன்னு அவர் நினைக்கணும். சென்ற 14ஆம் தேதி வள்ளுவர் கோட்டத்துல ஆர்ப்பாட்டத்துல அவர் உதிர்த்த வார்த்தைகள் எல்லாம் தடித்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை எல்லாம் அவர் பேசியிருக்க முடியாது. அவர் பேசியதுனால என்னன்னா அவருடைய தம்பிகளும் அதையே ஃபாலோ பண்றாங்க, அவங்களும் அதையே பேசுறாங்க, அது மாதிரி நடந்துக்கிறாங்க. ஸோ எல்லாமே அவங்க கட்சியை பொறுத்த மட்டும் திரு ஒருங்கிணைப்பாளர் தவிர மற்றவங்க எல்லாரும் ஒருங்கிணைப்பாளராக நினைச்சுக்கிட்டு பேசுறாங்க. ஸோ இது தனிப்பட்ட முறையில அவர் மிஸ்டர் வருண் ஐபிஎஸ் பேசுறது பதிவிடுறது இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். ஸோ அப்படியே ஏதாவது அவர் இவங்களை தவறா பேசியிருந்தாலோ அல்லது இவங்களுக்கு இடையூறாக நடந்திருந்தா கூட வழக்கு போடலாம். எந்த காவல்துறை அதிகாரியா இருந்தாலும் சரி, எந்த அரசு அதிகாரிகள் மீதும் உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுப்பதற்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு வாங்கி கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில இன்னதான் சொல்லி எங்களை திரட்டன் பண்றாரு, எங்களை மிரட்டுறாருன்னு கூட நம்ம வழக்கு தொடுக்கலாம். அதை விட்டுட்டு அவரு ரொம்ப தனிப்பட்ட முறையில அவர் பேசுறது திட்டுறது இதெல்லாம் அவருடைய குடும்பத்தார்களை பத்தி பெண்களை பத்தி எல்லாம் இழிவா பேசி இல்ல. அப்படி விமர்சனம் செஞ்ச 2 நிர்வாகிகளை தான் கண்ணன் திருப்பதி என்ற இந்த 2 நிர்வாகிகளையும் கைது செஞ்சிருக்காங்க. மேலும் 22 பேர் சீமான் அவர்கள் உட்பட வழக்கு பதிவு 8 பிரிவுகள் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இப்போ இது இந்த அரசியல் சூழ்நிலை ஒரு அந்நியப்பட்ட ஒரு சூழ்நிலை போல தெரிகிறது. ஒரு அரசியல்வாதி வெர்சஸ் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒரு ஐபிஎஸ் வெர்சஸ் சீமான், இது எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரத்தை? இல்ல, எப்பயுமே யாருமே ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் கூட யாருமே ஆளுகின்ற அரசாக இருந்தாலும் சரி எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்க மாட்டாங்க. அவங்களுடைய உறவு ஒரு கணவன் மனைவி மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இருந்தா தான் அரசு அதிகாரிகள் இவங்களுக்கும் சில உதவிகள் தேவைப்படும்.
அப்ப அவங்க அரசு அதிகாரிகளை போய் பார்க்கும்போது அவங்க அதை செய்து கொடுக்கறதுக்கு ஏதுவா இருக்கும். அரசு அதிகாரிகளே வந்து கண்டபடியா திட்டுறது பேசுறது இதெல்லாம் வந்து ஏற்புடையது இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. அது திரு சீமான் அவர்களுக்கு வந்து அது அவருக்கு புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து நான் வந்து பெரிய லீடர்னு நான் நினைக்க முடியல. ஏன்னா அவருடைய கடந்த காலங்கள்ல அவர் பேசுகின்ற பேச்சை வச்சுதான் மக்கள் எனக்கு வாக்களிக்கிறாங்க. நான் பேசாம இருந்தேன்னா யாரும் எனக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னாரு. பேசாமல் இருக்கணும்னு நம்ம சொல்லல, பேசுவோம். ஒரு அரசு என்ன தவறு செய்து அதை சுட்டி காட்டலாம், அந்த அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டலாம், அரசு அதிகாரிகள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டலாம். மீறினால் நம்ம நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கலாம். அதை விட்டு தகாத வார்த்தைகளால் பதிவிடுவதும் அதை வந்து பொது வழியில் பேசுவதும் வந்து பதிவிடுவது இது போன்ற செயல்கள் எல்லாம் கைது நடவடிக்கையை யாருமே கண்டிக்கல. அந்த மாதிரியான ஒரு அபாண்டமான ஒரு விஷயத்தை தான் இந்த 2 நபர்கள், கைது செய்யப்பட்ட நபர்கள் வந்து பதிவிட்டு இருக்காங்க தன்னுடைய சமூக வலைதளங்க பக்கத்துல. இப்போ கேள்வி என்னன்னா, இப்போ திரு சீமான் அவர்களும் அந்த வருண் IPS அவர்கள் மீது சில அலிகேஷன்ஸ்லாம் முன்வைக்கிறார், சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாரு. குறிப்பாக சில சமூகத்தினருக்கு வந்து இவருக்கு வஞ்சகம் இருக்குது, கண்ணாபின்னு வழக்கு போட்டுடுறாரு, இந்த சமூகத்தின் மீது அவருக்கு ஒரு வெறுப்பு இருக்குது அப்படின்ற சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஒரு பெரிய தலைவர் இப்படியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது அப்போ அதற்கு அரசு வந்து முன் வந்து அதுக்கு உண்டான இன்வெஸ்டிகேஷனோ அது வந்து எடுக்கணும் இல்லையா? இல்ல ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் வந்து அவர் மீது டைரக்டா வந்து குற்றச்சாட்ட பொது மேடைகள்ல பேசுறதோ பத்திரிகைகள் கொடுக்கறதோ தவறு. இவர் என்ன பண்ணணும், இவருடைய ஹையர் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க. இவர் வந்து ஒரு SP டு திருச்சி சரகத்துக்கு SP அவ்வளவுதான். அவருக்கு மேல அங்கேயே DIG இருக்காங்க, அதுக்கு மேல IG இருக்காங்க, அதுக்கப்புறம் ADGP இருக்காங்க, DGP இருக்காங்க. இவ்வளவு பேர் இருக்காங்களா, அடுக்கடுக்கா எல்லா அதிகாரிகள் இருக்காங்க. அவங்கள்ட்ட இவர் வந்து முறையிடலாம், அல்லது அவங்களுக்கு எல்லாம் இப்போ முறையிட நேரடியா போகணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி இதெல்லாம் நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஏற்கனவே IT விங் ரன் பண்றாங்க. IT விங்ல இருந்து ஒரு மெசேஜை தட்டி விட்டா போதுமே, ஒரு மெசேஜ் என்னென்ன மாதிரி என்னென்ன குற்றங்கள் வந்து இவர் செஞ்சிருக்காரு, எங்களை இந்த மாதிரி எல்லாம் இன்ட்ரிட்டேட் பண்றாரு அப்படின்னு சொல்லி பண்ணுனா அது உடனே அவருக்கு ரிப்ளை கிடைக்கும். அது வந்து நெட்ல கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் எப்பயுமே போகாது, அது முடிஞ்சாதான் அது. 2 மாதங்களுக்கு முன்னதாக திருநெல்வேலியில கூட ஒரு காவல் நிலையத்தை பொதுமக்கள்லாம் சேர்ந்து முற்றுகையிட்டாங்க. என்ன காரணம்னா, இந்த SI வந்து சில சமூகத்தினர் மீது வஞ்சகம் வச்சு இவர் வந்து வழக்குகள்லாம் போடுறாரு அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு தமிழக அரசு வந்து நடவடிக்கை எடுக்குது, அவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க வேற இடத்துக்கு. சோ அப்போ அந்த மாதிரி மக்களும் வெளிப்படுத்திருக்காங்கல்ல பல சமயங்கள். மக்கள் வெளிப்படுத்துறதுங்கிறது வேற, தனி மனிதன் பேசுறதுங்கிறது வேற. இப்ப இவரே வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரி அந்த இவர் வந்து இந்த மாதிரி பண்றாரு, எங்களுக்கு வந்து அனுமதி கொடுங்க, நாங்க வந்து அங்க போய் நாங்க போராட்டம் பண்றோம் அவருக்கு எதிரா அப்படின்னு கேட்கலாம். அதெல்லாம் எப்பன்னா அந்த அதிகாரி பேர்ல இவர் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் மேல நடவடிக்கை எடுக்கலைன்னா தான் அடுத்த கட்டமும் போக முடியும். அதுவே போகாம எந்தவித கம்ப்ளைண்ட்டுமே பண்ணாம என்னை எடுத்தோம் கழுத்தோம்னு சொல்லி ஒரு அதிகாரிகளை வந்து பேசுறது மிகப்பெரிய தவறு. அந்த தவறை வந்து அவருக்கு வந்து திருத்தி கொள்வாரா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா அவருடைய கடந்த காலங்கள்ல இருந்து இன்றைக்கு வரலையும் அவர் பேசுகின்ற பேச்சுக்கள் எல்லாமே வந்து மிக கடுமையான சொற்களா தான் இருக்குமே தவிர ஒரு குளிர்ச்சியான சொற்களாகவே இருக்காது. எந்த வார்த்தைகளா நீங்க வரம்பு மீறினா நானும் வரம்பு மீறுவேன். அவன் வரம்பு மீறி யார் பேசுறா? ஒரு IAS ஆபீசர் தவறா ஏதாவது பேசினாரா சொல்லுங்க. தவறா பேசிருந்தா அவ இந்த மாதிரி தவறா ஒரு சரியா குற்றச்சாட்டு தான் முன் வச்சாரு. அவரோட யாரோ ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பதிவு போட்டுட்டாங்க, அதற்கு வந்து வழக்கும் போட்டுட்டு பதிவும் செஞ்சுட்டாங்க, அவரை அரசும் பண்ணிட்டாங்க. ஆனா சீமான் அவர்கள் குற்றச்சாட்டு தானே முன் வச்சாரு வருண் IPS அவர்கள் மீது. அதுக்காக FIRன்னு நீங்க சொல்லாதீங்க. FIR பார்த்தா தான் தெரியும் என்ன காரணத்தினால FIR போடப்பட்டிருக்கு, என்ன காரணத்துக்காக வழக்கு தொடுக்கப்பட்டு தூண்டி விட்டார் இருக்கலாம் இல்லையா? அப்படி இருக்கு. ஏன்னா அவர் ஒரு கட்சியுடைய தலைவர், அவருக்கு அந்த தூண்டி விட்டதாக அந்த இது கொடுத்திருப்பாங்க, கன்ஃபர்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. அந்த கைது செய்யப்பட்ட 20 செஞ்சு சொல்லி இருக்கலாம், அதன் அடிப்படையில பண்ணியிருக்கலாம். அல்லது ஏற்கனவே கைது செய்யப்பட்ட திரு சாட்டை துரைமுருகன் அவர்களோட கன்ஃபர்ஸ் ரிப்போர்ட் இது கொடுத்திருக்கலாம், ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கலாம். இது மாதிரி பல வழிகள்ல அவங்களுக்கு காவல்துறைக்கு கிடைச்சிருக்கலாம் இல்லையா? ஏற்கனவே நான் கூட கேள்விப்பட்டேன்,
அவர் வந்து இவருக்கு ஏதோ டெபர்மேஷன் சூட் கிளைம் பண்ணி நோட்டீஸ் அனுப்பிச்சதாக கூட கேள்விப்பட்டேன். அருண் ஐபிஎஸ் வந்து அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. இப்ப இதுவும் நான் வந்து எல்லாமே வந்து பத்திரிகை செய்தியோ ஊடகத்துல வர்ற செய்தியை வச்சுதான் நான் இப்ப பதில் பேசிட்டு இருக்கேனே தவிர, எனக்கு அவரை வந்து தெரியுங்கிற காரணத்தினால சொல்றேன். அவர் வந்து கொஞ்சம் அதாவது அரசியலா பார்க்கணும். இதை வந்து அவசரித்தனமா பார்க்க கூடாது. ஏன்னா எடுத்தோம் கவுத்தோன்னு பேசக்கூடாது. அவருடைய கட்சி தொண்டர்களை கூட அவர் பேசுவதற்கு அவருக்கு யார் அனுமதி கொடுத்தா சொல்லுங்க? அவர் கட்சி தொண்டர்களையே ரொம்ப பேசுறேன். என் கட்சி தொண்டர் என் வீட்டுக்குள்ள நடக்கிறத நீ ஏன்டா எட்டி பாக்குறேன்னு கேட்கிறாரு. திருமதி காளியம்மாளுடைய வார்த்தைகளை பேசுற ஊடகங்கள் கேட்கும்போது அந்த சொல்றாரு. நான் அதுவும் சொல்லுவேன் வேறையும் சொல்லுவேன்னு சொல்லி அவர் அசிங்கமான வார்த்தைகளை கூட அந்த மாவை பேசினார். சோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்புடையதான அந்த அம்மாவுக்கு மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு கட்சியில தலைவரை இந்த மாதிரி பேசுறாருன்னு அவங்க வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனால் வெளியே சொல்லிக்க இயலாது இல்லைவா? அவங்க கட்சியில ஒரு தொண்டர் ஏதோ வந்து தங்களுடைய குமுறல்களை வந்து வெளிப்படுத்தின மாதிரி இல்ல சார் நீங்க சொல்றீங்க. பல ஊடகங்கள்ல வந்துருச்சு. பல ஊடகங்கள்ல வந்தது நீங்க பார்த்திருக்கலாம். பல ஊடகங்கள்ல வந்தது. ஆனால் எதுவா இருந்தாலும் நான் அண்ணனை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா கரெக்டா தான் சொன்னாங்க. அண்ணன் பேசிட்டாங்க, பேசினாதான் என்ன இருக்கு, நான் வந்து அண்ணன் கூட தான் பயணிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ அதனால உரிமையோட திட்டுவாங்க சார். உரிமை என்பது வேறு, அசிங்கமான வார்த்தைங்கிறது வேறு. உரிமைன்னா போடா வாடா போ சொல்லலாம். வேற பொம்பளை பிள்ளைல என்ன சொல்லலாம், வாடா போடான்னு சொல்லலாம், இல்ல வாடி போடின்னு கூட பேசலாம்னு கூட வச்சுக்கோங்க. அதையும் மீறி சில வார்த்தைகள் பேசுறதுங்கிறது வந்து தவறான வார்த்தைகள். அதுவும் பொது மேடைகள்ல அன்றைக்கு நடந்த கூட்டத்திலேயே அவர் பிரஸ்லயே சொல்றாரு. அவருக்கு வந்து யோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம இல்லைனாலும் கூட இன்றைக்கு எல்லா ஊடகங்களும் இன்றைக்கு அவரை பத்தி போட்டு சிரிக்கும் போது நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு நல்ல வளர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல்வாதி இந்த தேர்தலில் கடந்த முறை நடந்த தேர்தலில் 8.2% வாக்குகளை கையில வாங்கி இருக்கக்கூடிய ஒரு 35 லட்சம் மக்களுடைய வாக்கை வாங்கி இருக்கக்கூடிய ஒருவர் இந்த மாதிரி நடந்துக்கிறாரே அப்படிங்கும் போது மனசு கஷ்டமா இருக்கு. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தோம்னா விரைவில் சீமான் அவர்கள் கைது செய்யப்படுவாரா அப்படின்ற ஒரு பேச்சு இப்போ சமீபமா நான் கடந்த காலங்கள்ல இருந்தே நான் சொல்லிட்டு தான் வர்றேன். அவருடைய பேச்சினால் அவர் வந்து கைது செய்யப்படுவாரானா சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்காது காவல்துறை. ஏன்னா இப்ப ஏற்கனவே திரு சாட்டை 2009 போர் உச்சத்தில் இருக்கும் போது இதே திமுக அரசு தான் சீமான் அவர்களை வந்து கைது செஞ்சிச்சு. சீமான் அவர்களை கைது செய்யறதுங்கிறது ஒரு பெரிய மேட்டர் இல்ல கண்ணு. யார வேணாலும் கைது செய்யலாம். அவர்கள் மீது தொடுக்கப்படுகின்ற வழக்கு வந்து நிற்கணும். வழக்கு வந்து இப்ப வந்து திரு சாட்டை துரைமுருகன் மீது தொடரப்பட்ட வழக்கு வந்து கோர்ட்ல நிக்கல. இப்ப அந்த வேற செக்ஷன்ல அவர் மீது வழக்கு போட்டிருக்காங்க. முடிஞ்சா என்னை வந்து தொட்டு பாருங்க. அவர் சொல்லுவாரு இப்ப சொல்றேன் எவ்வளவு பெரிய தொண்டர் படை இருக்கு, அதனால நீங்க தொட மாட்டேங்கிறீங்க. சும்மா இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க சாட்டை துரைமுருகன் சவுக்கு சங்கரி இவங்களெல்லாம் நீங்க பிடிச்சி உள்ளதுக்கு போட்டுடலாம், ஆனா என்ன டச் பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. கண்ண எனக்கு வந்து மதுரையில வந்து அவங்க செயலாளர் மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஏற்கனவே நாக்கடை வச்சிருந்தாரு. இப்போ அவருடைய துணைவியாரை வந்து நெருப்பை வச்சுக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. அதை நம்ம பசங்கள்லாம் திருப்பரங்குன்றத்தில் இருக்க பசங்கள்லாம் கூட எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னப்பா நடந்துச்சுன்னு கேட்கும்போது அவங்க சொன்ன கதையெல்லாம் கேட்கும்போது எனக்கே மனசு கஷ்டமா இருந்தது. பட் இதை போய் நம்ம யார்கிட்ட போய் கேட்க முடியும், இல்லை யார்கிட்ட நம்ம போய் புத்தி சொல்ல முடியும்? ஒரு அவங்க கட்சியில இருக்கவங்களே அவங்கள வந்து எஃப்ஐஆர் காப்பி இருக்கா, எஃப்ஐஆர் காப்பி எல்லாம் இருக்குதா இல்லையா, இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ல இந்த மாதிரி ஏதாவது காவல்துறை வந்து தகவல் சொல்லியிருக்கா? இல்ல ஊடகத்துல வந்து நீங்க இப்படி சொல்றீங்க. அசிங்கமா பதிவு போட்டது எல்லாமே மொபைல்ல இருக்கு, எல்லாமே வச்சிருக்காங்க, எல்லாமே இருக்கு. ரொம்ப அசிங்கமா மொபைல் போட்டது ரொம்ப கேவலமான அதெல்லாம் என் வாயால சொல்ல முடியாது. என் வயசுக்கு அந்த மாதிரி ஒரு பெண்களை வந்து அந்த மாதிரி கொச்சப்படுத்தி எல்லாம் வந்து பேசியிருக்காங்க. அது வந்து ரொம்ப அவர் வந்து மனசோடைஞ்சு போய் இவர்கிட்ட சொன்ன போது இவரும் அதுக்கு வந்து என்ன ஊன்னா என்கிட்டே வந்து சொல்லிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு இவரும் கொஞ்சம் சத்தம் போட்டதாகவும் கேள்வி. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு தலைமை வந்து யார் தவறு செஞ்சாலும் அதை கண்டிக்கணும். தலைமையே தவறு செய்யும் போது யார் கண்டிக்கிறது? காவல்துறை தான் கண்டிக்க முடியும், அரசாங்கம் தான் கண்டிக்க முடியும். இப்ப அரசாங்கம் அவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க.
கைதுங்கிறது நான் வந்து அப்படி நினைக்கல. ம். அவரு மீது வழக்கு இருக்கு. அந்த வழக்குக்கு அவர் மேல எஃப்ஐஆர் இல்ல போட்டு இதே நீங்க சாஃப்ட் கார்னரை வந்து டீல் பண்றீங்களே சீமான் அவர்கள் விவகாரத்துல, இதே அண்ணாமலை ஏதாவது ஒரு திமுக மீதோ தலைவர்கள் மீதோ ஏதோ விமர்சனம் பண்ணிட்டாருன்னா, அண்ணாமலை நான் சும்மா விட மாட்டோம், அவரை கண்டிப்பாக வந்து கைது செய்ய கூட முற்படுவோம்னு சொல்லி கொந்தளிக்கிறீங்க. ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு கொந்தளிக்கக்கூடிய திரு காமராஜ் அவர்கள் ஏன் சீமான் மீது ரொம்ப கரிசனம் காட்டுறீங்க? இல்ல கரிசனம் காட்டல. சட்டம் என்ன சொல்லுதோ அதைத்தானே சொல்ல முடியும். அதாவது என்னன்னா, இவர் வந்து வெறும் வார்த்தைகளால் மட்டுமே இந்த வார்த்தை போர் நடத்துகிறார். திரு சீமான் அவர்கள் வார்த்தைகளால், தடித்த வார்த்தைகளால் போராட்டம் பண்ணுகிறார். ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் யாரெல்லாம் தமிழகத்தில் அதாவது ரவுடி என்று சொல்லக்கூடிய ரவுடி பட்டம் பெற்றவர்கள், பண மோசடி செய்தவர்களும், சீட்டு பண்டு மோசடி செய்தவர்களும், ஆருத்ரா மோசடி போன்ற மோசடியில ஈடுபட்டவர்களையும் அவர் வரவணைத்து பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இப்பொழுது சிவகங்கை தொகுதியில் சீட்டு கொடுத்து தோத்து போனாரு அவருக்கு தேவநாதன் யாதவ் இவர் தான் ஆதரிச்சு வச்சு இவர் சொல்லித்தான் அவருக்கே சீட்டு கொடுத்தாங்க. அவர் இன்னைக்கு வந்து பல கோடிகள் வந்து பொதுமக்களுடைய பணத்தையும் கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் பழமையான ஒரு நிதி நிறுவனத்துல கிட்டத்தட்ட 500 கோடின்னு சொல்லி இதுல போட்டிருக்கான். 500 கோடி அதுல வந்து காணோம். இப்ப இந்த இதுல பதிவு போட்டதுல உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி இருக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது போன்ற நபர்கள்லாம் அவர்கிட்ட வர்றாங்கன்னா எதுக்கு வர்றாங்க? இந்த வழக்குல இருந்து இவங்களை காப்பாத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு கட்சியில வந்து சேர்றாங்க. அவங்களுக்கு எம்பி எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அணவரிச்சு பக்கத்துல வச்சுக்கிறாரு. சோ இதெல்லாம் வந்து அது மாதிரி எல்லாம் வந்து சீமானை நம்ம சொல்ல இயலாது இல்லையா? சீமானை வந்து அந்த மாதிரி சொல்ல இயலாது. ஏன்னா அவரு வந்து அது டெல்லியில ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால அவரு அந்த ஸ்ட்ராட்டஜியை எடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் அண்ணாமலை. ஸோ இவர் வந்து எதிர்கட்சியாகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க ஒருத்தர், ஆளுங்கட்சியா வர்றதுக்கு முயற்சி பண்ற ஒருத்தர், இப்ப விழிநிலையிலே இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நடந்து கொள்வது என்பது மிகவும் தவறானது. இப்போ இப்ப கலைஞர் மீதோ ஸ்டாலின் அவர்கள் மீதோ இப்போ எம்ஜிஆர் மீதெல்லாம் எஃப்ஐஆர் போட்டாங்க, வழக்கு நடந்துச்சு, வழக்குல விடுதலை ஆனாங்க, அதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த மாதிரி வழக்குகள்லாம் வந்து ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகள், நாளைக்கு ஏதாவது வேற வழியில இருந்துட்டா என்ன பண்றது சொல்லுங்க? எங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஜயலட்சுமிக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகம் தான் அழைச்சிட்டு வந்து அந்த மாதிரி பேச விடுறாங்கன்னு ஏதோ ஒன்று ரெண்டு ஊடகங்கள்ல வந்து இவர் பேசுற பேச்சுக்கோசரம் அவங்க பேட்டி எடுத்து போட்டாக்க அதுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்து எங்களுக்கு பயந்துகிட்டு இவங்களை எல்லாம் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றது தவறு. ஏன்னா நாங்க எப்பயும் இந்த மாதிரி ஒரு சீப்பஸ்ட் பாலிடிக்ஸ் பண்ணி பழக்கம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து நாங்க இருக்கிற நிலை என்ன, நீங்க இருக்கிற நிலை என்ன சொல்லுங்க? நாங்க கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு காலம் அரசியல் பண்ணி நாங்க வளர்ந்து இன்னைக்கு 5வது முறையா ஆட்சி கட்டல்ல உட்கார்ந்துருக்கோம். அப்படி இருக்க எங்களை பார்த்து நீங்க வந்து சேற்றை வாரி வீசுவது சரியானதல்ல. விஜயலட்சுமிக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அது யாரு அந்த மாதிரி பண்றாங்க வைக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட வீடியோ போடுறாங்க. அவங்க வீடியோ போடும்போது திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு கொண்டது போல பேசுறாங்க. எப்படிடா என்னை வந்து உங்களுக்கு வந்து கலைஞர் வந்து விமர்சனம் பண்ணாம உன்னால தூக்கம் வராதா அப்படின்லாம் கேட்கறாங்க. அப்ப அவங்க ஒரு திமுக காரர் போல அல்லவா பேசுறாங்க. அதனால அந்த அம்மா இவர் பேசுறது வந்து கலைஞரை பத்தியும் ஸ்டாலின் அவர்களை பத்தியும் தவறா இவர் பேசுறதுனால அந்த அம்மா பதில் கொடுக்குறாங்க. அந்த அம்மா எங்களை சப்போர்ட் கிடைக்கும்னு நினைச்சிட்டு பேசலாம் இல்லையா? அதாவது ஆளுங்கட்சியினுடைய சப்போர்ட் கிடைக்கும், அத வந்து நம்ம அவருக்கு முட்டு கொடுத்தோம்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கலாம் இல்லையா? ஆனா நாங்க அப்படி இருந்திருந்தா இந்த மாதிரி எஃப்ஐஆர் வாங்கி இவங்க பின்னாடில வந்து திமுக தான் இருக்கு, என்னைய களங்கம் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பெண் விவகாரத்துல நம்ம வந்து ஈடுபட்டோம் அப்படின்னா மொத்தமா க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு கேரக்டரை. அந்த எல்லாம் அப்படி பண்ணதா இருந்தா நீ போலீஸ் ஸ்டேஷன்ல அன்னைக்கு வழக்கு வந்து நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வாபஸ் வாங்க கோர்ட்ல போய் வாங்கிக்கோன்னு சொல்லி கோர்ட்ல சார்ஜ் ஷீட்டை போட்டு கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கலாம்ல. எதுக்கு அன்னைக்கு காவல்துறை வந்து அன்னைக்கு பண்ணல? காவல்துறையில இவர் தனிப்பட்ட முறையில இவர் மீது வழக்குக்கு என்னத்துக்கு ஒரு 200 பேர்த்த கூட்டிட்டு போனாரு, அவருடைய துணைவியாரோட போய் ஆஜரானார்ல. இதெல்லாம் வந்து அதாவது
மனதளவுல வந்து தைரியசாலி மாதிரி பேசுவாங்களே தவிர உடல் அளவுல எல்லாமே வீக்கு தான். புரியுதுங்களா? அவருக்கு என்ன வயசு திரும்புதா? அவருக்கும் இப்ப நெருங்கிடுச்சு, 60 வயசை நெருங்கிட்டாரு. சோ ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து, அதாவது ஒரு அரசாங்கம்ங்கிறது வேற, கட்சி அப்பால் விட்டுடுங்க. அரசாங்கத்தை பயிற்சிக்கிட்டு யாராலையும் வந்து நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது. அரசாங்கத்துக்கு செலவு வந்து பேப்பர் தான் செலவு. ஏன்னா அரசு பணம், அரசுக்கு செலவு பேப்பர் தான். ஆனா நமக்கு செலவு அப்படி இல்லை கண்ணு. நமக்கு பைசா தான். நமக்கு ஒரு வழக்கு தொடரப்பட்டா நம்ம ஒரு வழக்கறிஞரை போய் பார்க்கணும், அவருக்கு ஃபீஸ் கொடுக்கணும், நம்ம அலையணும், பல வேலைகள் இருக்குல்ல. இப்ப நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க 22 பேருக்கு மேல வழக்கு போட்டாச்சு எஃப்ஐஆர்னு. ஸோ இந்த 22 பேரும் வந்து ஒரு தேதியை கொடுத்து இந்த தேதிக்கு ஆஜராகணும்னு சொல்றாங்க. அந்த தேதிக்கு ஆஜராகலைன்னா காவல்துறை கோர்ட்ல கொண்டு போய் கொடுத்து எல்லாத்துக்கும் அரெஸ்ட் வாரண்ட வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுவாங்கல்ல. அரெஸ்ட் பண்ண பின்னாடி அப்புறம் இவங்க பெயில் போடலாம், வைக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். இதெல்லாம் சொல்றீங்க. உங்க கூட்டணி கட்சி தலைவரான வைகோ அவர்களே வந்து காலம் முழுக்க அரசுக்கு எதிரான ஒரு போர்க்குடி தூக்கலையா? எவ்வளவு வழக்குகள் வாங்கினாரு, எவ்வளவு காலம் வந்து சிறைவாசம். கண்ணு இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து அவரு அப்படியெல்லாம் பேசினாலும் கூட அவரு சில நேரங்கள்ல எல்லை மீறி பேசியதெல்லாம் உண்டு. ஆனாலும் வந்து என்னன்னா, அது நான் அவருடைய உடன் பிறந்த சகோதரன் மாதிரி சிறு வயசுல இருந்தே ஒன்னா இருந்தவர். படிக்கிற காலத்திலேயே எனக்கு எல்லாம் தெரியும். நாங்கெல்லாம் வரும்போது அவரும் வருவார். நான் காமராஜ், நம்ம காளிமுத்து, நாங்கெல்லாம் வந்து கலைஞரை பார்த்து பேசிக்கிட்டு இருப்போம். அப்ப வந்து வைகோ வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்பயும் வைகோவுக்கு வந்து தனி மரியாதை இருக்கும் கலைஞர்கிட்ட. அதனால அவருடைய சகோதரங்கிற முறையில அவங்க அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். அதுக்காக அவருக்கு ஒரு லீலியன்ஸ் இருக்குங்கிறதுக்காக எல்லாரும் அதை உபயோகப்படுத்த முடியாது இல்லையா? அவர் பேசினாருங்கிறதுக்காக நான் போய் பேச முடியுமா சொல்லுங்க? நான் ஒரு சிறு வார்த்தை சொன்னதுக்கு இன்னைக்கு ஒரு கட்சியை சேர்ந்தவங்க வந்து என்னை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரியும். நான் வந்து இப்போ போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க விரும்பல. ஏன்னா அவங்க அறியாமையில செய்தாங்க. நம்ம ஒன்றும் தவறா அது யாரையும் வந்து பேசிடல. அது ஏதோ ஒரு சின்ன டங் ஸ்லிப்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டோங்கிறதுக்காக ரொம்ப ஓவரால்லாம் கொதிக்கிறாங்க. அதுவே எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்டா நம்ம அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு கூட நானும் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் மேல நான் எஃப்ஐஆர் போடுங்க. இப்போ அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் நைட்டா நடந்துக்கிறாங்க. அதெல்லாம் சகஜங்க. நான் என்ன சொல்றேன், அறியாமையில அவங்க இந்த மாதிரி பண்றாங்க. அது அவங்க தலைமை வந்து அதை சரியா வந்து அவங்களுக்கு, ஏன்டா இது என்ன இருக்கு, இதை ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு போறாரு விட்றா அப்படின்னு சொல்லி இருக்கணும். அதை விட்டுட்டு போன போட்டு எல்லாம் திட்டுங்கடா அப்படின்னு சொன்னாக்க அததான் அதுல இவ்வளவுக்கு நான் வருத்தம் தெரிவிச்ச பின்னாடி கூட பேசுறாங்க. புரியுதா? ஆகையினால இதெல்லாம் வந்து திரு சீமான் அவர்கள் மீது சீமான் அவர்களே பலமுறை சொல்லியிருக்கிறார், நமக்கு கொள்கை எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான், நமக்கு வந்து நமக்கு எதிரி, நமக்கு வந்து விசிகாவோ பாமகவோ இவர்கள் எல்லாம் நமக்கு எதிரி அல்ல, நமக்கு எதிர்கட்சிகள் வந்து திராவிட கட்சிகள் தான், அவர்கள் விமர்சனம் செய்தால்தான் நம்ம பதில் விமர்சனம் செய்யணும்னு சொல்லி சீமான் அவர்களும் வந்து ஒரு அறிவுறுத்தி இருக்கிறார். கட்சி வளரணும்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை திட்டி தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு. சரியா? எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதே திராவிட முன்னேற்ற கழகத்தை திட்டி தான். திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதிமுகவையும் எதிர்த்து தான் விஜயகாந்த் அரசியல் களம் கண்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து திட்டும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க, செகண்ட் அதிமுக வைப்பாங்க. காங்கிரஸ் எல்லாம் யாருமே திட்டுறதில்ல, அதெல்லாம் கழட்டி விட்டாங்க, கம்யூனிஸ்டுகளையும் கலக்கி விட்டாங்க. ஸோ அது மாதிரி, அதாவது என்னன்னா, யார் பவர்ல இருக்காங்களோ ஆட்சியில இருக்காங்களோ, ஆட்சியில இருக்கவங்கள தானே சொல்ல முடியும். காய்ச்ச மரத்துலதான் கல்லை விட்டு எரிஞ்சு பழத்தை பறிக்க பார்ப்பாங்களா? காய்க்காத மரத்துல யார் கல்லை விட்டு அடிப்பா? சோ அதுதான் நிலைமை. பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு மிகவும் தெளிவுபடுத்தினதுக்கு நன்றி. நன்றி.